சமய நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இந்த சமூகத்திலே, குறிப்பாக தமிழ் சமூகத்தில் மனித நேயமும் மனித மாண்பும் எப்படி ஒன்றர கலந்திருந்ததோ, அப்பேற்பட்ட சூழல்களெல்லாம் கொஞ்சம் சமீப காலங்களில் மாறிய இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை போன்ற இந்த மாபெரும் அடையாளங்கள், நாங்கள் சமய நல்லிணக்கம் சார்ந்தவர்கள்தான், இஸ்லாமியர்களோடு நாங்கள் ஒன்றர கலந்தவர்கள்தான், எங்களை யாராலும் பிரிக்க இயலாது என்று இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று போய் தங்களுடைய உயர்ந்த அற்புதமான அந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய மரியாதைக்குரிய கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடத்தினுடைய நிறுவன பெருந்தகை தவத்திரு திருவடிக்குடி சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரை வழங்குவார்கள். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்த நறுவானவர் ஆணினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளி நல்லே மதுரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற அற்புதமான மீலாது விழா சமய நல்லிணக்க விழாவாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள், நமக்கு நல்லுரை வழங்கி இங்கிருந்து நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மற்றும் இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் வர இருக்கிற அன்பர்கள், மேடை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான மாலை வணக்கங்களையும், நெஞ்சத்திலிருந்து கிளர்ந்து எழக்கூடிய அன்பினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான சலாம்களையும் தெரிவித்தவனாக மீலாது விழா என்கிற அற்புதமான இந்த நிகழ்வில் என்னுடைய ஒரு சிற்றுரையை வழங்க விளைகின்றேன். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் போது இந்த பத்திரிகை வாட்ஸ்அப்பில் சில அன்பர்களுக்கு அடியேன் அனுப்பி விடுறது வழக்கம். அப்படி ஒருத்தர் இந்த பத்திரிகையை பார்த்துட்டு என்னை ஒரு கேள்வி எழுப்பினார். மீலாது விழா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்னை கேட்டிருந்தார். இதெல்லாம் பல மேடைகள்லையும் பேசினது உண்டு. மீலாது விழான்னு போட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீலாது விழா அப்படின்னா என்னென்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பல இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரை நூற்றாண்டு காலம் மிக குறிப்பாக சொல்லலாம், அவ்வளவு நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு விழா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், மீலாது விழா அப்படின்னா மேடையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, எல்லா சமூகம் சாதி சார்ந்தவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, எல்லா சமயங்களை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்படி இருந்து இஸ்லாம் சகோதர சகோதரிகள் இந்த விழாவை கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னார். அப்போது மீலாது சமய நல்லிணக்க விழா என்பது ஒரு தலைப்பு, மீலாது விழா என்பது ஒரு தலைப்பு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் பல இடங்களில் மீலாது விழா நடக்கிறது. பிற சமயத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரி அழைக்காமல் இஸ்லாம் சமூகத்தை மாத்திரம் உலமாக்கள் இமாம்கள் ஆலிம்கள் இருந்து நடத்தக்கூடிய விழாவும் உண்டு. அதுக்கு மீலாதுன்னு பேர். மீலாது சமய நல்லிணக்க விழா என்பது இது போன்ற விழாக்கள். அப்போ இது இரண்டையும் ஒரு சமூகத்தில் இதுக்கு என்ன பொருள் என்று கேட்கும்போது, மீலாது விழா என்று சொன்னாலே சமய நல்லிணக்க விழா என்பதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீலாது விழா வளர்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. மீலாது, இப்போது மிலாடி நபி 17ஆம் தேதி விடுமுறை, 16ஆம் தேதி வர வேண்டிய விழா 17ஆம் தேதின்னு வந்தது. தமிழ்நாடு அரசு விடுமுறை கொடுத்தாங்க, பார்த்தோம். மௌலிது என்கிற ஒரு அரபு சொல்லிலிருந்து வேறு சொல்லிலிருந்து வந்தது மீலாது என்பது. அப்படின்னா அவதரித்தல், பிறத்தல் அப்படின்னு பொருள், கருத்தரித்தல்னு பொருள். அந்த அடிப்படையில் மிலாடி நபி அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் என்று அதற்கு பொருள். அப்படி தான் சமூகம் பார்க்கிறது. அதுதான் மீலாது விழா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில அன்பர்கள், ஏன்னா மார்க்க அறிஞர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம், இதில் சில கருத்துக்கள் கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கிறது உண்டு, ஆய்வுக்குள்ளே இருக்குது. அப்போ இன்னும் சில பேர் அந்த நிறைவு நாள் 632ஆம் ஆண்டு அந்த நாளும் இதே நாள் தான், 12ஆம் தேதி தான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். அப்போ இதையும் ஒரு காலத்தில் என்ன கேட்டாங்க, அது பிறந்த நாள் மட்டும்தானா இல்லை கடைசி நாளுமா அப்படின்னு. இல்லை, இது ஆய்வுக்குரியது,
இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆய்வுக்குரிய சர்ச்சைக்குரியதில் எங்கேயாவது நம்ம பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா இது மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பறி போயிருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால மிகச்சரியாக எது தெரியுதோ அதை மாத்திரம்தான் மேடையில் பேசுறதுன்னு ஒரு முடிவில் இருக்குது. இதை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திற்கு மாத்திரம், ஒரு மார்க்கத்துக்கு மாத்திரம் வழி நடத்துகிறவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த மனித தேசத்திற்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு பேராசிரியராக விளங்கினார்கள் என்பதையெல்லாம் சரியான ஆதாரத்தோடு ஒரு இடத்தில் நான் பேச வேண்டும் என்கின்ற படிப்பினை நான் அங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகையினால் ஊர்ஜிதமாக இறுதி செய்யப்பட்ட ஒரு கருத்தை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. நீங்கள் இது அறிஞர்கள்ட்ட கேட்டுங்கன்னு விட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு மீலாது விழா என்று சொன்னாலே சமய நல்லிணக்க விழா என்பதாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மதுரையில் நின்று நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்போது மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இந்த பழைய மதுரை ஆதீனமாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். மதுரை ஆதீனம் அருணகிரிநாத தேசிய சுவாமிகள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பாங்க. ஏன்னா வேறு யாருக்கும் அந்த இடம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேறு யாரும் வந்தால் கூட இரண்டாவது ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கலாமே தவிர அந்த இடம் அவர்களுக்கு தான். முதல் பத்திரிகை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சார்பாக மதுரை ஆதீனத்துக்கு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு சூழல் கொஞ்சம் மாறி இருக்குது. இதுவும் சரியாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். ஏன்னா பழனி மாநாடு இருக்குதுல்ல, பழனியில் நடந்த அந்த முருகன் விழா இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மேடையில் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லப்போனால் மாற்று கருத்து உடையவர்களும் கூட இதுதான் சரியான கருத்து என்பதை எடுத்து வைத்து அவர்களும் நல்ல ஒரு கொள்கைகளை திரும்பி நம்மோடு இந்த மேடையில் வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இறைவனுடைய பிரார்த்தனையாக வைக்கிறேன். அப்புறம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இங்கே வந்து சென்ற போது அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். மிக ஒரு குறைந்த நேரத்தில். ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் இன்றைக்கி தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் திருமாவளவன் என்கின்ற இந்த பெயர் பிரசித்தமாயிருக்கிறது. பல இடங்களையும் சொல்கிறது உண்டு. சில பேர் அவர்கள் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி திருமானா குருமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைப்பா அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு வேறு பொருள். அவருடைய திறமையை நீங்கள் பார்க்கணும், எப்படி இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பார்க்கணும். அப்போ கிண்டல் பண்ணுவாங்க, குருமான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு தெரியுமா, குருமான்னா சப்பாத்தி வச்சுக்கும் போது தொட்டுக்கிறது, நானும் தான் தொட்டுக்கிறேன், குருமா சாப்பிட்றேன். திருமான்னா தொட முடியாதது அப்படின்னு இன்றைக்கி ஆயிருக்குது. இந்த சமூகத்தால் அவரை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அணுகிற முடியாது. அன்றைக்கு ஒரு நேரம் வந்தபோது தள்ளிவிட்டவர்களும் நீங்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாது என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். எதற்கு நான் இந்த இடத்துல இதை சொல்கிறேன்னா, ரம்ஜான் நேரம் வரும்போது எப்படி நீங்கள் எல்லாம் இந்த உண்ணா நோன்பு வைக்கிறீங்களோ அதுபோல் அந்த காலகட்டத்தில் ரமலான் மாதத்தில் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களோடு பேசுகிறார்கள், மார்க்க அறிஞர்களோடு அமர்ந்து உணவருந்துகிறார்கள், சிந்திக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ பேசும்போது சொன்னாங்க, நான் இந்த மாநாடு நடத்துவதற்கு ஒரு வகையில் மிகப்பெரிய காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மது தீமையின் தாய் என்பதை சொல்லி வைத்தார்கள். தீமைக்கெல்லாம் ஆதாரமாக அச்சாணியாக என்று சொல்லப்போனால் ஆணிவேராக இருப்பது மிகப்பெரிய ஒரு தீமையாக இருப்பது மது. நம்ம மதுரையிலேருந்து பேசுகிறோம், இதுலேயும் மதுன்னு இருக்குது, இதுக்கு வேறு பொருள். முகம்மதுன்னு சொல்கிறோம், அதுலேயும் மதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வேறு பொருள். பார்க்குறோம்ல, சில நூல்களில் இருக்கும், அல் ரகீக் அல் மக்தூன்னு நினைக்கிறேன்னு ஒரு நூல் இருக்குது, மூடி வைக்கப்பட்ட மதுன்னு அதில் ஒரு பொருள் போட்டுருந்தாங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுன்னு ஒரு பொருள் போட்டுருந்தாங்க. அதே போல் திருமூலரும் ஒன்று சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் ஒரு மதுவை சொன்னார். இறையருள் இருக்குது, அதுதான் ஆகப்பெரிய நமக்கு ஒரு நல்ல போதையை கொடுக்கறது. அதாவது பாதையில் ரெண்டு இருக்குது, இது போகக்கூடாத பாதை, இது போக வேண்டிய பாதைன்னு சொல்கிற மாதிரி மது என்பதையும் இரண்டு வகையில் பிரித்து சொன்னார்கள். இது நல்லது, இது கெட்டது. இப்போ போதை தரக்கூடியது இருக்குது, சில போதை தரக்கூடியது மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. இப்போ மருத்துவத்துறையில் அந்த போதை தரக்கூடிய பொருள் இல்லைன்னா மருத்துவத்தால் செயல்பட முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ அது அங்கே பயன்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில் திருமூலர் ஒன்று சொன்னார், முழு நீர் கள்ளுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலேனார். தேரல்னா தேனுன்னு அர்த்தம். இந்த தேனுக்கும் மது என்பது ஒரு பொருள், ஒரு பேர் இருக்குது. மதுரை என்பதற்கு அந்த மது என்கின்ற பெயர் வந்ததுக்கு காரணம் சந்திரனில் இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை சிந்தினார்கள் இந்த நிலத்தில் என்பதாக புராணம் பேசுகிறது. எங்களுடைய சைவ சமய புராணம் பேசுகிறது. அதுதான் மதுரை.
மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, கஞ்சா நகரம்னு ஒரு ஊர். ஊர் பேர் கஞ்சா நகரம். நான் இந்த கஞ்சா சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தமிழக முதல்வர் அவர்கள் உயர் அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை அழைத்து பேசும்போது நேராக அந்த ஊருக்கு போனேன். அந்த ஊரில் போய் மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த பெயர் பலகைக்கு கீழே நின்று மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணோம். மேலே போர்டு இருக்குது, கஞ்சா நகரம் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு பேரையும் பார்த்த உடனே நம்ம அப்படியே பொருள் எடுத்துக்க கூடாது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி இஸ்லாம் சமூகம் என்று சொன்ன உடனே ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க என்பதை பார்த்து அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று முடிவு செய்து விடக்கூடாது. இஸ்லாம் சமூகம் இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள், கல்வியிலும் சரி, தரத்திலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். ஒழுக்கம் என்பது சுதந்திரம், ஒழுக்கமே சுதந்திரம் என்று பேசக்கூடிய அளவிலே இந்த உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார். அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதி தூதர் மட்டுமல்ல, நிறைவாக வாழ்ந்த தூதர். 2 பொருள் இருக்கு. அந்த அடிப்படையில் சமீபத்தில் தமிழ்நாட்டையும் மட்டுமல்ல, தென்னிந்தியாவை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை உலுக்கிட்டு இருக்க ஒரு செய்தியாக இந்த திருப்பதி லட்டில் சாமியார் அதை பேசாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல, சொல்லியாக வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு காலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து ஊடகங்கள் அந்த மைக்கு நீட்டுறாங்க, ஒரு பேட்டி கேட்குறாங்க. தலைவர் திருமா அவர்கள் கொடியேற்றுவதற்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது கடுமை காட்டுவதாக மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மைக்கு நீட்டுறாங்க. யார்கிட்ட? மாவட்ட ஆட்சியர்கிட்ட. மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லணும்? ஏதாவது ஒரு கருத்து இல்லை, அதுக்கு இது இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை அரசு இப்படி முடிவு எடுத்திருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. நோ கமெண்ட் சொல்கிறது யார்? மாவட்ட ஆட்சியர். நம்ம இதை அவங்ககிட்ட எதிர்பார்க்குறோமா? ஒரு ஐஏஎஸ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அதிகாரிக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஊடகங்கள் அவரை அழைத்து கேட்கும்போது அவர் ஒரு நோ கமெண்ட்னு சொல்லிட்டு அவங்க பணிச்சுமையில் அவங்க போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த வீடியோவை நான் டிவியில் தங்கியிருக்கிற இடத்துல பார்க்குறேன். அவர்கள் ஒரு புன்னகை புரிந்து விட்டு நோ கமெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த சிரிப்பு இருக்குதுல்ல, அது நிரம்ப செய்திகளை சொல்லுகிறது. நான் மாவட்ட ஆட்சியருக்கு பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன், திருமா அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கிள்ளுக்கீரை இல்லை, அவர் பின்னால் ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோ கமெண்ட் என்று தள்ளிவிட்டு போவதற்கு அவர் குப்பையோ தூசியோ கிடையாது. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு உறுப்பினர். விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட இங்கே எனக்கு அழைப்பு இருக்கிறது, என்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்து மிக பொறுமையாக அவருடைய வேலையை செய்துவிட்டு போகிறார். அவர் ஒரு படிப்பினை. தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பின்பற்ற வேண்டுமாக நான் இந்த விஷயத்தில் கேட்டுக்கிறேன். நோ கமெண்ட் சொல்றதுக்கு ஐஏஎஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அரசு என்ன முடிவு எடுத்திருக்குது என்று சொன்னாங்க, அவர்களுடைய தவறு என்ன இருக்க சொல்லுங்க, அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டுமா சொல்லுங்க. நோ கமெண்ட் என்பது ஒரு அவமரியாதைக்குரிய ஒரு சொல்லாக அந்த சிரிப்போடு கலந்து சொல்லும்போது நான் பார்க்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கேள்வி பதிலையும் நம்ம அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. திருக்குறான் அழகாக ஒரு இடத்துல சொல்லுது, மார்க்கம் தடை விதிக்காத ஒரு விஷயத்தில் எவர் ஒருவர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்பதனாலேயே அந்த விஷயம் தடை செய்யப்படுகிறதோ அவர் இஸ்லாமில் ரொம்ப பெரிய கொடுமையானவர். சொல்லுதா? அப்போ கேள்வி கேட்பது என்பதும் பதில் சொல்வது என்பதும் சாதாரணம் அல்ல, அதுக்குள்ளே அவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஏன்னா கடமை. இப்போ நான் இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம், தென்னிந்திய அளவில், இந்திய அளவில் இந்த திருப்பதி லட்டு விஷயம் பேசப்படும் போது ஒரு பொதுமக்களை சந்திக்கக்கூடிய, சமய நல்லிணக்கம் என்று பொதுமக்களை சந்திக்கக்கூடிய எனக்கு அந்த கடமை இருக்கிறது. அது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். சைவ உணவை கடைபிடிக்கக்கூடியவன் என்கின்ற ஒரு வகையில் அந்த திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு, சில மாமிச கொழுப்புகள், நெய் அல்லாத பிற பொருட்களை சேர்ந்திருக்குது என்று சொல்லும்போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யுது. நடந்திருக்கக்கூடாது, இது தவறு. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல. ஏன்னா பொய்யவே திரும்ப திரும்ப பேசுகிறவங்க இன்றைக்கி நெய்யை பற்றி பேசுகிறாங்க. அதுதான், அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் சொல்கிறவங்க யார்? திரும்ப திரும்ப பொய்யவே பேசக்கூடியவங்க. ஆந்திராவில் திருப்பதியில் நெய்யின்னு பேசுகிறாங்கன்னா ஏதோ டவுட் இருக்குது, யோசிக்க வேண்டியிருக்கு. சரியா? அது ஒரு பக்கம். ஏன்னா நம்ம இணக்கத்தை பேசிகிட்டு இருக்கோம், நல்லிணக்கத்தை. இணக்கத்திற்கு எதிரானவர்கள் இங்கே கணக்கை கூட தொடங்க முடியாது என்று தமிழகம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப அடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கணக்கை இங்கே 1, 2 கூட போட முடியாது.
அப்படி தமிழ்நாடு பதிலடி கொடுக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வரும்போது சில மக்களுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. ஓ, இப்படி பண்ணிட்டாங்களே, இது தவறாச்சே, சைவத்தை கடைபிடிக்கக்கூடிய இடமே உணவு ரீதியாக, ஏன்னா அது பெருமாள் கோவில். அப்போ நான் அதை எப்படி பார்த்தேன்னா, அடியே அதை எந்த வகையில் பார்க்குறேன்னா, இப்போது தந்தை பெரியார் எடுத்துக்கங்க, அறிஞர் அண்ணா எடுத்துக்கோங்க, இன்னும் அதுக்கு முன்னம் இருந்த ஆன்மீக பெரியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாராயணகுரு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீமன் நாராயணகுரு கேரளாவிலேருந்து அவ்வளோ தூரம் மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, அந்த ஈழவ சமுதாயத்திற்காக பாடுபட்டார். இப்படி எவ்வளவோ பேர் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டாங்க. அவர்கள் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இன்றைக்கி எப்படி லட்டு எடுத்து ஆய்வு செய்கிறாங்களோ அதுபோல் அவர்கள் ஒரு ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்துவிட்டு அன்றைக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய, வர்க்க பேதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கொழுப்பு கலந்திருக்கிறது, அதை நீக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் வேலை செய்தார்கள். அந்த கொழுப்பை நீக்கிறதுக்கு தான் இன்றைக்கும் உங்கள் முன்னாடி வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த சமுதாயத்தில் அந்த கொழுப்பு கலந்திருக்கு. ஒரு கொடுமையான கொழுப்பு. என்ன கொழுப்பு? தீண்டாமைங்கிற கொழுப்பு. இந்த வார்த்தையே ஒரு பொருளை சொல்லுது. தீண்டாமை, அந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்திங்கன்னா தீமைன்னு வரும். தமிழ்நாடுன்னு இருக்கு, இந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்து சேர்த்திங்கன்னா தடுன்னு வரும். தீமையை தடு என்று சொல்லி தமிழ்நாடு அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறது. நமக்கு புரியாமல் இருந்திருக்கணும். இன்றைக்கு அது மிக தெளிவாக விளங்குகிறது. நபிகள் நாயகம் நமக்கு போதனை கொடுத்தாங்களே, நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் மது விலக்குக்காக, மது ஒழிப்புக்காக அற்புதமான ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். வரக்கூடிய 2ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும்னா கூட அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். மாநாடு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வந்து கலந்துக்குங்க, செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல அற்புதமான ஒரு விஷயம். அது பாருங்களேன். இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள். இவர் ஏன் பண்ணுறாரு, கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்து செய்கிறாரு, வைக்கிறாரு. அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, எத்தனையோ செய்திகள் நடக்கிறது, மாநாடு நடக்கிறது. சமீபத்தில் அவர்கள் நடத்தின மாநாட்டை கூட ஒரு சில பத்திரிகைகள் ஊடகங்கள் ஒரு 4 வரி செய்தியாக கூட போடலை. ஆனால் இந்த மாநாடு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தலைப்பு செய்தியை பிடிச்சிட்டு இருக்கிறது, கள்ளக்குறிச்சியில் நடக்க போகிற இந்த மாநாடு. அப்போவே இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. சொல்லுவாங்கள்ல, நம்முடைய திருக்குறானில் இறைவன் ஒரு இடத்துல சொல்லி காட்டுற பாருங்க, நன்மையை பரிந்துரைப்பவருக்கு நன்மையில் பங்கு உண்டு, தீமையை பரிந்துரைப்பவர்களுக்கு தீமையில் பங்கு உண்டு. திருமாவளவன் அவர்கள் நன்மைக்காக பரிந்துரை செய்கிறார்கள். நிச்சயமாக இறைவன் அவர்களுக்கு இந்த நன்மையிலே பங்கு கொடுப்பான், இந்த நன்மையிலே அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பான், இன்னும் சொல்லப்போனால் மறுமையில் அவருக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுப்பான் என்று பிரார்த்திக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நடக்கிற நம்ம ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கோம், ஃபேன் ஓடுது, மறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கைக்காக நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நல்லா கொடுத்துட்டான் இறைவன். சொல்கிறான் மீண்டும் மீண்டும், உங்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிற அந்த செல்வங்களை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். நம்ம நினைப்போம், வந்ததில் நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருந்தேன், இன்னும் எவ்வளோ கொடுக்குறது? 10,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், என் பாய் பள்ளிவாசல் கட்டுறது வந்தார், வகுப்பு போர்டுக்கு வந்தாங்க, முடிஞ்சதை கொடுத்தேன், இன்னும் எவ்வளோ தான் கொடுக்குறது? அவன் வாரி வாரி கொடுக்குறான்ல, நாம் எவ்வளவு வாரி கொடுத்தாலும் அதுக்கு இணையாகுமா? வாழ்க்கை முழுவதும் செஞ்சாலும் பிரதிபலன் ஆகுது. மாணிக்கவாசகர் சொல்லுவார், நீ தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, ஆறுகளோ சதுரர். மாணிக்கவாசகர் கேட்பார், யாருப்பா அதில் லாபம்? நீ எவ்வளோ பெரிய பரம்பொருள், அப்படிப்பட்ட இறைவன் நீ ஒன்றை தந்தியே, உனக்கு ஈடாக நான் என்ன கொடுத்தா, என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு கேள்வி எழுப்புறார். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டியது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். சொல்லப்போனால் வக்ஃப் போர்டு பற்றி அழகாக சொன்னாங்க. ஆரம்பத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஒரு ஆதங்கத்தோடு தங்களுடைய கருத்தை வைத்தார்கள். அதே போல் இப்போது வக்ஃப் போர்டு சேர்மனாக அன்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்களும் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் மிக அற்புதமாக மார்க்கத்தினுடைய செய்தியை சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எப்படி இப்போது இவங்க சொன்ன மாதிரி நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை மார்க்கத்தினுடைய செய்தியோடு கலந்து சொன்னார்கள். என்ன செய்தினா, அமானிதத்தை பேணுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. வக்ஃப் போர்டு என்பது சாதாரண சொத்துக்களை பராமரிக்கிறது இல்லை. இறையடியார்கள், தொண்டர்கள் இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக கொடுத்த சொத்து. அதை யாரோ ஒருத்தருக்கு போகிற போக்கில் கடலை முட்டாய் மாதிரி வித்துட்டு போயிட முடியாது. அந்த மார்க்க சொத்து அவர்கள் சொன்னது போல 1000 ஆண்டுகளை கடந்ததாக, பல 100 ஆண்டுகளை கடந்ததாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய சந்ததிக்கு, தலைமுறைக்கு அது பயன்பட வேண்டும். இதுபோல கல்லூரிகளை நடத்த வேண்டும், மார்க்க விழாக்களை நடத்த வேண்டும், மார்க்க செய்திகளை பரப்ப வேண்டும், மனிதத்துக்கான நல்ல விஷயங்களை பண்ண வேண்டும், திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், உணவளிக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இதுக்கு அந்த சொத்து. அப்போ அந்த அமானிதம் அற்புதமான ஒரு வார்த்தை.
நபிகள் நாயகம் அவர்களுடைய கடைசி உரையில் இந்த அமானிதம் என்பதற்கான செய்தி இருக்குது. நான் அது அற்புதமாக 63 நாயன்மார் வரலாறுக்குள்ளே நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுக்கு இந்த செய்தி இருக்குது. அமானிதம் என்பது இந்த முதல் வரலாறு திருநீலகண்ட நாயனார் வரலாறுலேயே கொடுக்குறார். கொடுத்த பாத்திரத்தை எங்கே திருப்பி கொண்டு வந்து கொடுன்னு கேட்குறார். உடஞ்சி போன ஒரு மண் திருவோடு, நான் கொடுத்த ஓட்டை கொண்டு வந்து எங்கிட்ட கொடு, இந்த ஓடு காணோம், தேடி தேடுறார். சாதாரண ஒரு திருவோடு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஓடு கொடுத்தவருக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னு நாயன்மார் கண்ணீர் வடிக்கிறார். நாம் நினைப்போம் இன்னொன்று கொடுத்துடலாமே, புதுசாக ஒன்று பண்ணி கொடுத்துடலாமே. இந்த புதுசு தேவையில்லை, என்னோடது எனக்கு வேணும்னு இறைவன் வந்து நிற்கிறார். அப்போ இந்த அமானிதம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். சொன்ன சொல்லை காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை வரலாறுகளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். பள்ளிக்கூடம் ஐயா அவர்கள் சொன்னது நான் மீண்டும் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த மார்க்கம், அன்றைக்கு இருந்த இஸ்லாமியருடைய நிலை என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை என்பது வேறு என்பதை சொன்னார்கள். இன்னும் இது பல படிகள் முன்னேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது கல்வியிலே கவனம் செலுத்துவது. அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும், இல்லை உலக கல்வியாக இருக்கட்டும், இது ரெண்டும் சமதளத்தில் இன்றைக்கி நமக்கு தேவையாக இருக்குது. அரபிக் கல்லூரிகளிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு டிகிரி படிக்கிற அளவுக்கு, அவங்கள முனைவர் ஆக்குற அளவுக்கு பட்டங்களையும் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் கலந்து தான் செய்துட்டு இருக்காங்க. ரெண்டும் நமக்கு தேவையாக இருக்குது. திருக்குரான் வசனத்தை தான் மீண்டும் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இளம் ஆலிம்களாக இருக்கட்டும், இமாம்களுக்கு படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மிக பொறுமையாக இந்த காலத்தை நாம் நகர்த்த வேண்டும். மிக பொறுமையாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வகி இறக்கும்போது அவசரப்படாதீங்க. வகி இறங்கும் வரைக்கும் பொறுமையாக இருந்து இறைவா எனக்கு நல்ல ஞானத்தை வழங்குவாக என்று பிரார்த்திப்பீராகன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கல்வி கற்கக்கூடிய நேரத்தை நாம் அதோடு பொருத்தி பார்த்தோமானால் இந்த அற்புதமான வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். எந்த அளவுக்கு நம்ம அதை பொறுமையாக முழுமையாக கற்றுக்கொள்ள முடியுமோ, காலம் எடுத்து இறைவனை வேண்டி முழுமையாக உன்னுடைய ஞானத்தை எனக்கு வழங்குவாக என்று நாம் பிரார்த்தித்து அந்த கல்வியை பெறும்போது தான் நாளைக்கு நம்ம சமுதாயத்தில் நிற்க முடியும். நாம் சொன்ன மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே அற்புதமான ஒரு தருணத்தில் உங்களோடு மீலாது விழா என்கின்ற சமய நல்லிணக்க விழா என்கின்ற இந்த நிகழ்விலே பேசுவதற்கான வாய்ப்பு எல்லாமல்ல இறைவன் நல்லருளினால் எனக்கு கிடைத்தது. மீண்டும் ஒருமுறை நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் என்று சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நதிகளே இல்லாத ஒரு ஊரிலே பிறந்து உலகம் அண்டங்களை கடந்து உலகம் முழுவதும் பயணித்து ஒரு வற்றாத ஜீவ நதியாக நபிகள் நாயகம் அவர்கள் விளங்குகிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இந்த வற்றாத ஜீவ நதி இன்னும் பல கோடி ஆண்டுகள் இந்த மக்களை முறைப்படுத்த வேண்டுமாக, நன்னெறிப்படுத்த வேண்டுமாக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் என்றும் நிலவ மீண்டும் இறைவன் திருவடிகளை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகர். சுவாமிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை மதுரை மாவட்ட ஜமாஅத் உலமா சபை தெரிவித்துக் கொள்கிறது. அவர்களை அழைத்த உடனே சரியென்று ஒப்புக்கொள்ளக்கூடிய மகத்தான மாண்பாளர். நாம் அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய இறைப்பணி மற்றும் தொண்டூழியம் இன்னும் சிறக்க நாம் எல்லோரும் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுடைய பணி இன்னும் சிறக்கட்டும், மனித நேயத்தை அவர்கள் நாடெங்கும் என்ன செய்யட்டும், ஊக்கப்படுத்தட்டும் என்பதாக அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்துக்கொண்டு நிறைவு